கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Greetings to you in the name of the Lord Jesus Christ. Blessed Life Ministry மூலமாக உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் சுகம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் அற்புதங்கள் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் அதிசயங்கள் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் விடுதலை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் பரிசுத்தம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் ஆறுதல் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் சமாதானம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் ஆலோசனை உண்டு. இந்த நாளிலும் கூட நாம் விசேஷித்த தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இந்த நாளிலும் செய்தியின் தலைப்பு நிறுத்தி விடாதீர்கள் என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானிப்போம். பிரியமானவர்களே, எல்லோரும் என்னோடு கூட சேர்ந்து இந்த செய்தியை கவனமாய் கேளுங்கள். நாம் முயல் ஆமை குறித்து சிறு வயதிலே அநேக கதைகளை நாம் பார்த்திருப்போம். முயல் ஆமையை பார்த்து உன்னை விட நான் வேகமாக ஓடுவேன் என்று கேலி செய்த கதையை குறித்து நாம் பார்த்தோம். ஸ்கூல்லலாம் அதை படிச்சிருப்போம். ஆனால் ஆமை பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலான்னு சவால் விடுது. அப்போ ஆமை மெதுவாக ஓடிக்கொண்டே நடந்து கொண்டே இருக்கிறது. முயல் உடனே வேகமாக ஓடிச்சு. ஓடி கொஞ்ச தூரம் ஓடின பிறகு அது களைத்து போனது. சற்று இளைப்பாறலாம் என்று சொல்லி மரத்தின் அடியிலே படுத்து கொண்டது. சற்று உறங்கியும் விட்டது. அதன் பிறகு ஆமையை பார்த்தீங்கன்றால் அது சற்றும் ஓய்வு இல்லாமல் மெதுவாக நடந்து நடந்து தான் போக வேண்டிய தூரத்துக்கு போய் சேர்ந்தது. அப்போ முயல் அவமானப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேகரை பார்த்து நாம் ஏளனம் செய்கிறோம், தரக்குறைவாய் பேசுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? நம் ஓட்டத்தை ஓடி முடிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையின் கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பர்பஸ், கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த லெக்கை நோக்கி நாம் ஓடி முடிக்கிறோமா என்பது தான் நமக்கு முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைகளுக்கு கர்த்தர் எழுதும்போது அப்படிதான் சொல்லுகிறார். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று எல்லா சபைகளுக்கும் அந்த வார்த்தை வலியுறுத்தி சொல்லுகிற காரியங்களை வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் தடைப்பட்டு சோர்ந்து போய் நீங்கள் செய்ய வேண்டிய நற்கிரிகள்லாம் நிறுத்தி விட்டீர்களா என்று பாருங்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டு இருக்கிறீர்களா? ஒருவேளை பிஸ்னஸ் செய்து நஷ்டங்கள் ஏற்பட்டு இனி இந்த பிஸ்னஸே வேண்டாம், இனி எதுவுமே வேண்டாம் என்று விரக்தியோடு இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, அல்லது படிப்பிலே தோல்வி. இன்றைக்கு அநேக மாணவர்கள் தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். 10ஆவதுல ஃபெயில் ஆயிட்டம், அதனால நான் தற்கொலை செய்து கொள்ளுகிறேன் என்று முடிவெடுக்கிறார்கள். ஆனால் எவ்வளோ வழிகள் உண்டு. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கக்கூடிய பக்குவம் வாலிபருக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, அதுபோல குடும்ப உறவில் திருமணமாகி கணவன் மனைவி சண்டை பிரிவினைகளினாலே வேதனையோடு காணப்படுகிறீர்களா? பிரிவோடு இருக்கிறீர்களா? கணவனை பிரிந்து மனைவி பிரிந்து பிள்ளைகளை பிரிந்து இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, வேலையை இழந்து சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? இனி நான் என்ன செய்வது என்று வேதனையோடு இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, எதிர்காலம் என்ன ஆவது என்ற கேள்விக்குறியோடு நீங்கள் இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நீங்கள் நிறுத்தி விடாதீர்கள். நன்மை செய்வதை, நற்கிரியை செய்வதை, நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியை நிறுத்தி விடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நமக்கு பலத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். சோர்ந்து போகாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தேவ சமூகத்தில் ஆலோசனை பெற்று ஒரு நல்ல தீர்மானங்களை எடுத்து நீங்கள் முற்படுங்கள். பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது, எரேமியா 31:25 நாம் பார்க்கிறோம், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை விடாய்த்து போயிருக்கிறீர்களா? சோர்ந்து போயிருக்கிறீர்களா? உங்களை கர்த்தர்
சம்பூர்ணமடை பண்ணுகிறார். உங்களை நிரப்புகிறார், நன்மையினால் நிரப்புகிறார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, ஒரு சில காரியங்கள் நமக்கு தாமதமாகும். ஒரு சில காரியங்கள் நம்ம முயற்சி செய்து வெகு விரைவில் விட்டு விடுவோம். ஒரு சிலர் ஊழியத்தை விட்டு விடுகிறார்கள். ஒரு சிலர் ஜெபிப்பதை விட்டு விடுகிறார்கள். ஒரு சிலர் வேதத்தை வாசிப்பதை விட்டு விடுகிறார்கள். ஒரு சிலர் கர்த்தரை தேடுவதை விட்டு விடுகிறார்கள். சபைக்கு போவதை விட்டு விடுகிறார்கள். வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்து இருக்கிறீர்களா பிரியமானவர்களே? மீண்டுமாய் எழும்புங்கள், கர்த்தருக்காக எழும்புங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களுக்காக செயலாற்றி கொண்டு இருக்கிறார், உங்களுக்காக காரியங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார் பிரியமானவர்களே. மூங்கில் மரத்தை குறித்து நீங்கள் செய்தியை பார்த்திருப்பீர்கள் பிரியமானவர்களே. மூங்கில் மரம் 5 ஆண்டுகள் கழித்து தான் துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். அப்போ ஒவ்வொரு வருடமும் அதுக்கு நாம் நீர் பாய்ச்ச வேண்டும். 2 வருடம், 3 வருடம், 4 வருடம், 5ஆம் வருடம் கழித்து தான் அது முளை விட்டு பூமியிலிருந்து எழும்புமா. அது வரைக்கும் அந்த மூங்கில் மரம், அந்த பேம்பு என்று சொல்வார்களே, அது வளருதா இல்லையா என்றே தெரியாது பிரியமானவர்களே. ஆனால் பூமி கடியிலே அது வளர்ந்து கொண்டு இருக்கிறது, வேர் விட்டு கொண்டு இருக்கிறது. அதுக்கு உண்டான எல்லாம் போஷாக்கையும் சேர்த்து வைத்து அது உருவாகி கொண்டு இருக்கிறது. 5 வருடங்கள் கழித்து பார்த்தீர்கள் என்றால் 6 வாரங்களில் 80 அடி உயருமாம் மூங்கில் மரம். பாருங்க, 5 வருடம் வரைக்கும் அது வளர்ச்சியே தெரியல. ஆனால் 5ஆவது வருடத்திலிருந்து 6 வாரங்களில் 80 அடி உயருகிறதாம் மூங்கில் மரம். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில கூட கர்த்தர் செயலாற்றி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் உண்மையிலே நடக்கிறதா? கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நடக்காத மாதிரி உங்களுக்கு தெரியலாம் பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக செயலாற்றி கொண்டு இருக்கிறார். உங்களுக்கென்று குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார் பிரியமானவர்களே. பிரசங்கி புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீரிலே மேலே போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அது பலனை காண்பாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியை எடுக்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குதா? உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர் கவலையோடு துவண்டு போய் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறீர்களா? இந்த சமயத்திலே தான் பிரியமானவர்களே, நீங்கள் அதிக பலனோடு கர்த்தருடைய பலத்தை கொண்டு எழும்ப வேண்டும் பிரியமானவர்களே. இந்த சமயத்தில் தான் நீங்கள் அதிகமாய் தேவ சமூகத்தில் செபித்து கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஏன் தெரியுமா? சோர்ந்து போகும்போது தான் சாத்தானுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கெடுத்து விடுவான். ஈஸியாக உங்கள் வாழ்க்கையில் தோல்வி எண்ணங்களை கொடுத்து விடுவான், நெகட்டிவான சிந்தனைகளை கொடுத்து விடுவான். இனி உன்னால் முடியாது என்று சொல்லுவான், உங்களை அவமானப்படுத்துவான், உங்களை வேதனைப்படுத்துவான். ஏசெல்லாம்ப்பா ஒன்றும் இல்லை, ஏசப்பா ஒன்றும் இல்லை, நீ பைபிளை வாசிக்காத, நீ உன்னுடைய சுயபலத்தையே நாடி போ, உனக்கு திறமைகள் இருக்குது என்று எல்லாம் சொல்லி உங்களை குழப்பி விடுவான். அதே சமயத்தில் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தேவன் சொன்ன காரியங்களை நீங்கள் செவி கொடுத்து கேட்பீர்களானால் எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றி உங்கள் தலையை உயர்த்துவார் பிரியமானவர்களே. உங்கள் தலை குனிவை மாற்றி தலை நிமிர செய்வார். அல்லேலூயா. காண்டாமிருகத்தின் கொம்பை போல உங்கள் கொம்பை உயர்த்துவார். உங்களை புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ எதெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பித்தீங்களோ, வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் இருதயத்தில் கொடுத்த அந்த பாரங்கள், கொடுத்த அந்த விஷன், அந்த தரிசனங்கள் எல்லாவற்றையும் நோக்கி நீங்கள் செயல்படுத்தி கொண்டே இருங்கள், காரியங்களை நடப்பித்து கொண்டே இருங்கள். குறித்த காலத்தில் நீங்கள் வளர்ச்சியை பார்ப்பீர்கள், குறித்த காலத்தில் நீங்கள் வெற்றியை பார்ப்பீர்கள், குறித்த காலத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள் பிரியமானவர்களே. நீங்கள் கவலையை மேற்கொள்ள நிறுத்தி விடாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கவலை வருதா? இந்த கவலைக்கே இருதயத்தில் இடம் கொடுக்காதீங்க, சிந்தையில் இடம் கொடுக்காதீங்க பிரியமானவர்களே. 2 நாளாகும் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடம் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்கள் கிரிகளுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. உங்கள் கிரிகளுக்கு பலன் உண்டு.
எனக்கு அருமையானவர்களே, ஆசா ராஜா என்ன செய்தான் தெரியுமா? சோர்ந்து போல. அவனை சுற்றி பல சேலஞ்சுகள் இருந்தது, பல சவால்கள் இருந்தது. பிரியமானவர்களே, சவாலை மேற்கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாகால் தெய்வங்கள் அவனை சுற்றி இருந்தது. யூதா தேசத்தில் அந்த பாகால் தெய்வங்களை எல்லாம் அவன் அகற்றி போட்டான் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவனுடைய சொந்த தாயை விக்கிரக ஆராதனை செய்கிறவனாய் இருந்தான், ராஜாத்தியா இருந்தான். அவளை அகற்றி விட்டான். பிரியமானவர்களே, அந்த பதவியிலிருந்து. எனக்கு அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, அவன் காலையில வியாதி இருந்தது. எவ்வளவோ சவால்கள். ஆனால் கர்த்தருக்காக அவன் நன்மையானதை செய்தான். பிரியமானவர்களே, சவால்களை சந்திக்கிறவர்களாய், சவால்களை மேற்கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் நடந்து முன்னேறுங்கள். பிரியமானவர்களே, சவால்கள் வரும்போது பயந்து விடாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், முன்னேறி செல்லுங்கள். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இரண்டாவது காரியம், சோதனை ஜெயிக்கிறவர்களாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அநேக வேளையில சோதனை வரும்போது நாம் துவண்டு போகிறோம், பலனற்று காணப்படுகிறோம். அதே சமயத்துல கர்த்தருடைய பலனை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் சோதனையை ஜெயிக்கிறவர்களாய் இருப்பார்கள். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. தங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ள முடியான போக்கையை உண்டு பண்ணுகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, சோதனை ஜெயிக்கிறவர்களாய் மாறுங்கள். 3வது காரியம், பலவீனங்களை மேற்கொள்ளுகிறவர்களாய் மாறுங்கள். பிரியமானவர்களே, அல்லேலூயா. பலவீனம் வந்த உடனே அநேகர் நிறுத்தி விடுவார்கள். அநேக நற்கிரியைகள், நன்மை செய்கிறதை நிறுத்தி விடுவார்கள். ஆகவே பலவீனம் வந்தவுடனே எல்லாத்தையும் நிறுத்தி விடாதீர்கள். ஊழியத்தை நிறுத்தி விடுவாங்க, ஜெபத்தை நிறுத்தி விடுவாங்க, வேத வாசிப்பை நிறுத்தி விடுவாங்க, நன்மை செய்கிறதை நிறுத்தி விடுவாங்க. ஐயோ, பலவீனம் என்னை தாக்குகிறதே, பலவீனம் வந்து விட்டதே என்று சோர்ந்து போய் விடுவார்கள். ஆனால் பலவீனங்களை மேற்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய பலவீனத்துல கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பவுலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்னில் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பவுல் சொல்றார், பலவீனம் எனக்கு இருக்கும்போது கர்த்தருடைய பலன் எனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமா என்னை மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எனக்கு பிரியமானவர்களே, ஜெபத்தை நிறுத்தி விடாதிருங்கள். ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையில ஜெபம் அவசியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், கர்த்தருக்காக வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஜெபம் நிறுத்திவிடக்கூடாது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் நமக்கு பலன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபம் நம்மை பாதுகாக்கும். பிரியமானவர்களே, உலகத்தின் அசுத்தங்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கும், தோல்வியை ஜெயமாக மாற்றும். ஜெபமே ஜெயம். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 18ஆம் அதிகாரத்துல 1 முதல் 7ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கொடுமையான எந்த மனுஷனும் மதிக்காத, யாருக்கும் பயப்படாத, தேவனுக்கு பயப்படாத ஒரு நியாயாதிபதி இருந்தான். அதே சமயத்துல ஒரு விதவை, தன்னுடைய எதிராளிக்கு அவளுக்கும் ஒரு பிரச்சனை. அவ நியாயாதிபதி இடத்துல போய் முறையிடுறான், தொடர்ந்து முறையிடுறான். அவன் யாரையும் மதிக்க மாட்டான் நியாயாதிபதி. ஆனா இந்த விதவை நம்மை தொல்லை பண்ணக்கூடாது, அவளுக்கு நியாயம் செய்யணும் என்று சொல்லி அவன் தீர்மானம் எடுத்து நியாயம் செய்கிறான். அதுபோல நம்முடைய ஜெபம் நிறுத்திவிடக்கூடாது. எப்போது கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. அல்லேலூயா. அதுதான் வேத வசனம் வலியுறுத்தி சொல்லுகிறது. அல்லேலூயா. 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாது என்று அப்போஸ்தலர்கள் பார்த்து கேட்கிறார் கெத்செமனே தோட்டத்துல. அல்லேலூயா. 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று கேட்க. ஆகவே ஜெபம் நம்ம வாழ்க்கையில் அவசியம். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, சாத்தானின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க நீங்க நிறுத்தி விடாதிருங்கள், எப்போது எதிர்த்து நிறுங்க. அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனம் சொல்லுகிறது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்.
நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்களாம். பிரியமானவர்களே, தேவன் கொடுக்கிற போராயுதங்கள் நமக்கு தரித்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ரட்சிப்பின் தலைச்சீர, ஆவியின் பட்டயம், விசுவாச கேடகம், நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் விடைக்கச்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை நாம் எப்போதும் தரித்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆகவே நாம் சாத்தானை எதிர்த்து நிற்க நிறுத்திவிடக்கூடாது. பிரியமானவர்களே, எபேசியர் 6:18 பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை அவித்து விடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. விசுவாச கேடத்தை, விசுவாசத்தை விட்டு விடாதிருங்க, விசுவாசத்தை நிறுத்தி விடாதிருங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எதிர்பார்ப்புகள் தாமதிக்கும் போது உங்களுடைய காரியங்களை நிறுத்தி விடாதிருங்கள். பிரியமானவர்களே, கலாத்தியர் 6:9 சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஏற்ற காலம் என்று கர்த்தர் சொல்லுங்க. அப்படின்னா நான் ஃபியூச்சரை பற்றி கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் இப்போ என்ன செய்யணுமா, நம்ம சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்து கொண்டே இருக்கணும். நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியை செய்து கொண்டே இருக்கணும். ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் பல முயற்சிகள் செய்து ஸ்டக்காகி இருக்கிறீங்களா, முன்னேறி செல்லாமல் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பலத்தை கொண்டு மீண்டுமாய் முயற்சி செய்யுங்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய படிப்பை ஆசீர்வதிப்பார், வேலையில் உங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய மகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கொடுப்பார். பிரியமானவர்களே, உங்களுடைய மகனுக்கு ஏற்ற துணையை கொடுப்பார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, நிந்தனைகளை, துன்பங்களை சகித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நிறுத்தி விடாதிருங்கள். அல்லேலூயா. மத்தேயு 5:11 சொல்லுகிறது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளில் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, காத்திருப்பதை நிறுத்தி விடாதிருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 40:30-31 சொல்லுகிறது, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதை நிறுத்தி விடாதிருங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு புது பலனை கொடுப்பார். ஆரம்பிங்க பிரியமானவர்களே. வருடத்தின் துவக்கத்தில் இருக்கிறீங்க, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதை நிறுத்தி விடாதிருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை கழுகளை போல எழும்ப செய்வார். அல்லேலூயா. நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நடத்துவார். அது போல பாவங்களை மேற்கொள்ளுங்கள். பாவ சோதனைகள் வரும்போது அதில் வீழ்ந்து அதிலே நிறுத்தி விடாதிருங்கள். அதை விட்டு விலகி எழும்பி நில்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கடைசியாய் பிரியமானவர்களே, விசுவாசத்தின் நல்ல போராட்டம் பண்ணுங்கள். 1 தீமோத்தேயு 6:12 சொல்லுகிறது, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறமாய் இருக்கிறாய் என்று பவுல் சொல்லி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேளையில என்னோடு கூட கண்களை மூடி ஜெபிப்பீர்களா? ஒருவேளை நீங்கள் எடுத்த முயற்சியை நிறுத்திவிட்டு இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவரே, என் குற்றங்களை எல்லாம் மன்னிங்க, நான் சோர்வுற்று தோல்வியை சந்தித்து வேதனையோடு இருக்கிறேன், இன்றைக்கு எனக்கு புது பலனை கொடுங்க, உமக்காக எழும்பி பிரகாசிக்க, நான் எடுத்துக்கொண்ட முயற்சியெல்லாம் மீண்டுமாய் துவங்க, பலத்தோடு ஓட, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, வெற்றியுள்ள ஜெப ஜீவியம் வாழ, பரிசுத்த வாழ்க்கை வாழ, உமக்காக எழும்பி பிரகாசிக்க, ஆசீர்வாதமாயிருக்க கிருபை செய்வீராக. கர்த்தர் வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, இந்த கேட்ட வேத வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் நிறுத்திவிட்ட காரியங்கள் எல்லாம், நன்மையான காரியங்கள் எல்லாம் மீண்டுமாய் நீங்கள் துவப்புவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாய் அடுத்த செய்தியில் நாம் சந்திப்போம். ஆமென்.